ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன நன்றி கெட்டவளாகிறாதீங்க. தேவதா, நக்குமுரன். சொல்லுங்க. கிளம்பிட்டேன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்க, இனிமே அவங்க வாழ்க்கையை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். குமரன், அது நான் மலர் வந்து அவங்கள நான் மறந்துட்டு போலாங்க, சுமந்துட்டு தான் போகிறேன். குமரன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மலர் ரொம்ப நல்ல பொண்ணு. ஹலோ குமரே மாதிரி நானும் பாஸ்போர்ட் எடுத்து சைனா ஜப்பான் வேலைக்கு போறேன். நீ இந்த ஊர்ல கழிச்சது போதும், ஒண்ணு அந்த ஊர்ல போய் கழிக்க வேணாம். ஏமா அவன் தான் வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். போட்டுமே ஏத்தா, அந்த ஊர்ல எல்லாம் பொழுதனிக்க கடை திறந்தே கிடக்குமா, அதுக்கு தான் இது அங்க போறது கழியுது. ராமி, அட என்னம்மா நீ உள்ள கிளம்புற நேரத்துல அழுவுற? அம்மா வந்தாதான் ஏன் அழுவா? நான் வேணா கூட வரையா? அப்பா, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் அழுவீங்க, நானும் அழுவேன். நான் பார்த்துக்கிறேன். சரியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நேரத்துக்கு சாப்பிடுமா. அழாம பார்த்து ஜாக்கிரதையா. என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? இந்த பார், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அத பாழாக்காத. ஒரு பொண்ணுக்கு பதவி பணம் எது வேணாலும் கிடைச்சிடலாம், ஆனா ஒரு நல்ல புருஷன் மட்டும் அமையல வாழ்க்கை பூரா அழுதுட்டு இருக்கணும். நல்ல குடும்பம், நல்ல பையன். ஏன்டி இப்படி புடிவாதமா இருக்க? நான் இப்ப அவனை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனோ? நீ சொல்ல தேவையில்ல, எனக்கு தெரியும். உன் உதடு மட்டும் தான் இல்லன்னு சொல்லுது, ஆனா உன் கண்ணு அவனை லவ் பண்றேன்னு தாண்டி சொல்லுது. இல்லன்றது என்ன பண்ணா ஒத்துக்குவ? இரு, நான் அவனுக்கு போன் போடுறேன். அவன் ஹலோன்னு சொல்லும்போது உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழல, நான் ஒத்துக்கிறேன்டி உனக்கு காதல் இல்லன்னு. அதானே உனக்கு வேணும், குடு. இந்த பேசு. சொல்லுங்க தேவதா. ஹலோ தேவதா. மலர், மலர் நீ தானே? பேசு மலர். என்னடி மலர்? ஹலோ மலர். மலர், என்னாச்சு மலர்? ஹலோ ஹலோ, அவங்களுக்கு போய் என்னாச்சுன்னு பாரு. ஹலோ மலர். ஹலோ விமல். ஏய் விமல், ஏய் என்னடா ஆச்சு? விமல், ஓ என்னன்னு கேட்டதுக்கு அடிச்சு விட்டாங்க.
உங்களை அனுப்புனது? யாரு? யாரா? மரியாதை சொன்னா சொல்லல. மலர் 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 கண் முடிச்சு பாருங்க. மலர் 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 மாமா இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். இப்படியே நடந்துகிட்டு இருந்தா அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க சித்தப்பா. ஏதாவது பண்ணி ஆகணும் சித்தப்பா. அவங்கள இப்படியே இருந்துகிட்டு இருந்தா நம்ம ரொம்ப சாதாரண நினைச்சிருவாங்க. எல்லாம் அந்த ராசிபை தான் பண்ணிருப்பான். சும்மா இருங்கப்பா. ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இல்லாம யார் பேரையும் சொல்லக்கூடாது. ஐயா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. சரி அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. மலர் அப்பா உங்களை விட்டு போயிருவேனாப்பா? அப்படிலாம் நடக்காதடா. அந்த ஆத்தா நம்மளை கை விட்டுருவாளா என்ன? ரொம்ப வலிக்குதாடா. ஐயோ திருமணி ஐயனாரே, என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. டே குமரா, என்னடாச்சு உனக்கு? அம்மா அழுது அழுது உனக்கு இப்படி ஆயிடுச்சாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடி நீ எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல நம்ம பையனை காப்பாத்த புள்ளைய போய் பாரு. வாமா. அம்மாடி என்னம்மாச்சு? இப்படி விட்டிருக்கானுங்களே. இத்தனை பேர் எனக்காக அழுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா செத்து கூட போயிட்டேன். நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். உனக்கு எதுவும் ஆகாதுமா. இப்ப எப்படி இருக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் வெளியில இருங்க. என்னன்னாச்சியா? அந்த பிள்ளைக்கு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. சரிம்மா. அப்புறம் என்னப்பா குமரா, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. சரி நீ கிளம்பு. இல்லப்பா நான் போகல. என்னப்பா நீ? உன்னுடைய ஆசையா அதானே? இங்க நடந்ததெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பரவாயில்ல நீ கிளம்பு. அது இல்லப்பா. இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லப்பா. பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. நீ ஒம்பாட்டு கிளம்பு. நான் போலப்பா. அதே என்னம்மா? நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மச்சான் சொல்லுங்க மாப்பிள்ள. சித்தப்பா அம்பானி டீ கடைக்கு வர சொல்லுங்க.
தெரியுமா? எங்க அப்பா தம்பி காசலிங்க பாண்டிய மகன். தெரியும். இது எப்படியாச்சுன்னு அது தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர். என் கண்ணுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எங்க அப்பனை கை நீட்டி பேசின ஒரே ஆள் நீதான். இப்போ ஒரு சின்ன டவுட் தான் இருக்கு. அதான் என் வண்டி உன் முன்னாடி வந்து நிக்குது. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு, என் வண்டி உன் நெஞ்சு மேல நிக்கும். என்ன ஏ ராசு, நீ பண்ணியான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் குடும்பத்துக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா கூட உன் குடும்பத்தில் இருக்க கடைசி வேறையும் பிடிக்கிடுவேன். சாமி எங்கண்ணா? என்னடா நடக்குது? அங்க குறி வச்சது காசி பையனையா இல்ல என் மருமகளையா? அந்த காசி அது இதுன்னு அவன்கிட்ட வெட்டி நாயம் பேசியிருப்பாயா, அதுல கடுப்பாயா அவன் மயனை எவனா போட வந்திருப்பாயா. நம்ம பிள்ளை எவையா தொட முடியும்? அப்ப ஏண்டாவா அங்க போகணும்? அப்படி கேளு. காதல் மட்டும்தான் ஒரு பொண்ணை தைரியமா இங்க வேணா போக வைக்கும். அதுக்கு மேல நீயே வச்சுக்கோ.